Hi guys, welcome to SP Guts YouTube channel. நான் உங்க பிரசாந்த். இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்புக்குரிய நடிகர் சூர்யா அண்ணாவோட அவருடைய அடுத்த படம் குறித்து ஒரு பிரம்மாண்டமான அப்டேட் பத்தி தான். அதே சமயம் இந்த பயணத்துல அவர் எப்படியான புதிய பாதையில கால் பதிக்க போறார் என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோல. guys, நீங்க இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஆட்களுக்கு சொல்றேன். எங்க சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னு சொன்னா மறக்காம எங்க SP Guts YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மறக்காம எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சூர்யா நடிப்புல வெளியா இருக்கும் படம் தான் ரெட்ரோ. மே 1 2025 ரிலீஸ் தயாரா இருக்கு. ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் தான் இது. கங்குவா படம் சரியா ஓடாவிட்டாலும் கூட இந்த படத்துக்கு ஒரு கம்பேக் மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த ரெட்ரோ படம் கிட்டத்தட்ட ஒரு 1980s காலகட்டத்துல ஒரு சூழலை மையமாக கொண்டு உருவாக்கி இருக்க படம் தான் இது. மே 1 வரைக்கும் இந்த படம் அன்னைக்கு தொழிலாளர் தினம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண ப்ரொடக்ஷன் சைட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த படத்தின் ப்ரொமோஷன்ஸ் அதன் பணிகள் வந்து தற்போது முழு வீச்சில் நடந்துகிட்டு வருது. அந்த காரணத்தால ஹைதராபாத்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரீ ரிலீஸ் விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் மட்டும்தான் சூழ்நிலை கொஞ்சம் சற்று மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கதான் சூர்யா அண்ணா வந்து தனது அடுத்த பட அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு. இந்த விழாவில் பல பிரபலங்களும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க, ஃபேமஸான ஆக்கள். அதில் முக்கியமான தெலுங்கு இண்டஸ்ட்ரி நாயகன் விஜய் தேவரகொண்டாவும் அவங்க கலந்து கொண்டு விழாவை அலங்கரிச்சிருக்காங்க. ரசிகர்கள் அவளை பார்த்ததும் அதிரடியான சத்தத்தோடு ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. மேடையில பேசிய போது சூர்யா மிக எளிமையாகவும் உற்சாகத்துடனும் தனது அடுத்த பட பயணத்தை பகிர்ந்து ஷேர் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமா காய்ஸ்? நான் அடுத்து வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் முழுவதும் ஹைதராபாத்திலேயே ஷூட்டிங் செய்யப்படவும் மே மாதத்துல படப்பிடிப்பு ஆரம்பமாகும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த புதிய முயற்சிக்கு சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனம் தான் ப்ரொடக்ஷன் சைட்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த செய்தி கேட்ட உடனே ரசிகர்கள் வந்து கொண்டாட்டத்துல மூழ்கினாங்க. இப்போது நம்மளோட ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெங்கி அட்லூரி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு தெலுங்கு சினிமாவின் ஒரு மிக பிரபலமான டைரக்டர். அவர் இயக்கிய தொழி மற்றும் சிற்றே சில்லுனு காதல் போன்ற படங்கள் வந்து வெற்றிகரமாக வந்து சென்றிருக்கு. அவர் படத்திலேயே வந்து எளிமையான கதைகளோடும் மனதை கொள்ளை கொள்ளும் நடிப்பும் கொஞ்சம் நெஞ்சை தொடும் காட்சிகளும் அதிகமா இருக்கு. அப்படி ஒரு இயக்குனருடன் சூர்யா கூட்டணி சேர்ந்திருப்பது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தான். இந்த படம் முழுவதும் ஹைதராபாத்திலேயே ஷூட்டிங் செய்யப்படும் என்று சூர்யா அறிவிச்சிருக்காரு. இதன் மூலம் தெலுங்கு ரசிகர்களை தமிழ் ரசிகர்களை இணைக்கும் ஒரு புதிய ஒரு பாலமாக இந்த படம் அமைய போகுது. ஹைதராபாத்தின் ஒரு அழகு, கலாச்சாரம், நவீனம், நகர வாழ்க்கை அனைத்தையும் அவங்க படம் பிடிக்க போறாங்க என்று எதிர்பார்க்கலாம். இந்த புதிய படத்துக்கு தயாரிப்பாளராக இருக்கும் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸுக்கு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி. தெலுங்கு சினிமாவிலும் தனக்கென ஒரு இடம் பிடிச்சவங்க. அவங்க வந்து தயாரித்த பெரும்பாலான படங்கள் வந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கு. அந்த நிறுவனத்துடன் சூர்யா இனிய காரணமாக இந்த படத்துக்கு பெரிய பிரச்சாரம், பிரம்மாண்டமான வசூல் என்ன எதிர்பார்க்கப்படலாம். இப்போது ஒரு விஷயம் தெளிவா இருக்கு guys. சூர்யா தனது நடிகர் வாழ்க்கையில புதிய பரிணாமத்தை தொடங்கி இருக்கார் என்று. தெலுங்கு, தமிழ் சினிமா இந்த இரு மொழிகளும் இனிய செயல்பட வேண்டும் என்று அவருடைய ஆசை. ரசிகர்களின் அன்பையும் பெருக செய்வதுதான் அவருடைய பிளான் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அவர் கடந்த சில வருடங்கள் எடுத்துக்கொண்ட சவால், தேர்ந்தெடுத்த கதைகள், அவருடைய வளர்ச்சி எங்களால பார்க்க முடியுது. இந்த புதிய படம் பற்றி இதுவரை பேர் எதுவும் சொல்லல, ஆனா கதை நிச்சயமாக ஒரு விசேஷமான ஒன்றாக இருக்கும் என நம்பலாம். ரொமான்ஸ், ஆக்ஷன், நர்மத்துவம் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்த ஒரு நறுமணமான படைப்பு நன்மையை காத்திருக்கு. மே மாதம் ஷூட்டிங் ஆரம்பம் என்று சொல்லியிருக்காரு. படத்தின் முதல் லுக், டீசர், போஸ்டர் உள்ளிட்ட அப்டேட்ஸ் தொடர்ந்து வரும். அதுவும் எங்களோட யூடியூப் சேனல்ல, SP Guts யூடியூப் சேனல்ல. நண்பர்களே, சூர்யா தனது அடுத்த படத்துடன் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த பயணத்துல அவருக்கு நம்ம எல்லோரின் ஆதரவும் சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக் கொள்றோம். நீங்க இந்த அப்டேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூர்யா வெங்கி அட்லூரி கூட்டணிக்கு நீங்க எவ்வளவு எதிர்பார்த்திருக்கீங்க guys? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SP Guts யூடியூப் சேனல் பிரசாந்த். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படியான புது நியூஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேடி வரதுக்கு. நன்றி guys.